நான் பண்ண தப்ப யாருமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒரு சாக்லேட் வாங்க போனது இவ்ளோ பெரிய குற்றம் ஆகும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நெனச்சே பார்க்கல. ரீசென்ட்டா ஏற்காடுக்கு போயிருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் தரதுக்காக சாக்லேட் வாங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு சாக்லேட் ஷாப்க்கு தான் போயிருந்தேன். ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கே தெரியும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சாக்லேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே பாக்ஸா ஃபில் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வாங்குற ஆப்ஷன்ஸ்லாம் இல்ல. பாக்ஸ்ல இருக்கிறது தான் வாங்கணும். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஏற்காடுக்கு வரல இல்லையா? ஸோ அவர் வந்து சொல்லி அனுப்பியிருந்தாங்க. நட்ஸ் போட்ட சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே அம்மாக்காக பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் லவங்கு, பட்டை இது எல்லாமே வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்கிக்கினேன். இதெல்லாம் ஓகே. அஃபோர்டபுள் பிரைஸ்ல நல்லா இருந்தது குவாலிட்டியும். மிளகு பார்த்தீங்கன்னா, 100 கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 130 ரூபீஸ்க்கு தான் வச்சிருந்தாங்க. ஸோ அதுவுமே வாங்கிக்கினேன். நான் எப்பவுமே எனக்காக வாங்குறேனோ இல்லையோ, எங்க வீட்ல இருக்கிற அம்மா, தங்கச்சி, பசங்க இவங்களுக்காக தான் ஃபர்ஸ்ட் வாங்குவேன். இந்த ட்ரிபிள் ஏ சாக்லேட் நல்லா இருந்ததா பார்க்கறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்புறம் கிட்ஸ்க்காக இந்த கலர் கலரா பார்த்தீங்கன்னா, ஜெல்லி மாரி சாக்லேட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஸோ பசங்கலாம் பார்த்ததுமே அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கிக்கினேன். ஜயான் குட்டி அந்த காயின் சாக்லேட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பாக்ஸா எடுத்துக்கினா, அப்புறம் வெயின்னு சொன்னதுமே போய் வச்சுட்டான். அப்படியே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஊட்டி ஃபேமஸ் வர்க்கியா இருந்ததா, ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் வாங்கிக்கினேன். ஸோ டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சாக்லேட் தந்திருந்தாங்க. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்ட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் நட்ஸ் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஸோ அது வந்து நான் வாங்கியிருந்தேன். அது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதுக்குள்ள இருந்தது நட்ஸே இல்லன்னு. ஸோ மேல இருக்க ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் பார்த்தீங்கன்னா பாதாம் வச்சிருந்தாங்க. அதுக்குள்ள இருக்கிற சாக்லேட்ல ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா வேர்க்கடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆசையா ஹஸ்பண்ட் கேட்டுன்னு போய் தந்தேன். அவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு இது நட்ஸே இல்ல வேர்க்கடலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். பார்த்தா வேர்க்கடலை தான் அந்த சாக்லேட் ஃபுல்லாவே இருந்தது. ஸோ நீங்க சாக்லேட் வாங்குறதா இருந்தா கேட்டு விசாரிச்சுட்டு வாங்குங்க. இல்லன்னா என்ன மாரி பல்ப் தான் வாங்குவீங்க. பாய்.